சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்மான வணக்கங்கள். ஓம் திருமூல சித்தரை போற்றி, ஓம் திருமூல சித்தரை சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிவபெருமானையும் திருமூல சித்தரையும் அவங்களோட பாதத்தை வந்து வணங்கிட்டு இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு படிச்ச உடனே புரியணும், மக்களுக்கும் புரியணும், எனக்கும் புரியணும், அதை சொல்லக்கூடிய ஞானத்தையும் கொடுக்கணும், சிவபெருமானோட உண்மை நிலை அறியணுங்கிறதை சொல்லிக்கொண்டு நம்ம வீடியோஸ்குள்ள வந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாடல் வந்து பாத்தீங்கன்னா 15 பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? ஆதியுமாய் அரணாய் உடலுனுள் நின்ற வேதியுமாய் விரிந்திரிந்தார்ந்தே அருட் சோதியுமாய் சுருங்காதார் தன்மையுள் நீதிமாய் நிந்தமாகி நின்றானே அப்படிங்கறத வந்து சொல்றாருங்க. இது 15வது பாடல்ல. திருமந்திரத்தை கேட்கறது வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை இருந்தாதான், ஒரு டைம் புரியலன்னா டக்குன்னு விட்டுறக்கூடாது, மறுபடியும் நம்ம திருப்பி திருப்பி அதை கேட்கணும், திருப்பி திருப்பி உணர ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து அதை திருப்பி திருப்பி நம்ம வந்து ட்ரை பண்ணாதான் நம்மளால புரிய முடியும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா திருமூல சித்தர் வந்து எளிமையா சொல்றாரு. நானும் கொஞ்சம் எளிமையா சொல்ல ட்ரை பண்றேன், நீங்களே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி பிரதோஷம் நாள்ல திருமந்திரத்தை ஒரு 3 பாடல் சொன்னது சிறப்பாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. அதுல வெள்ளி பிரதோஷம்னா பாருங்க, சொன்ன உடனே நந்திய பெருமானா சிவபெருமான நந்தியும் கத்துது. நந்தினா மாடும் கத்துதுங்க. ஓகேங்க, சொல்றது வந்து ஒரு நல்ல வைபா இருக்கு. சரி, ஓகே, நம்ம பாடலோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. உயிரின் ஆரம்பத்திலிருந்து உயிர்களுக்கு பாதுகாப்பாக உடலுக்குள்ளே நின்று இருக்கவன் சிவபெருமான். அதாவது உலகம் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உயிர்கள் உருவாகணும்ல. அந்த உயிர்கள் உருவாகணும்னா நிறைய ஜீவராசிகள்லாம் ஒரு உயிரில இருந்து 6 உயிர் வரைக்கும் இருக்குதுங்க. மனுஷன் தான் 6வது. எல்லாருமே படைக்கப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா இறைவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடலுக்குள், நம்மளோட உடலுக்குள்ளயும் சரி, ஒரு தாவரங்கள் உடலுக்கும் சரி, இல்ல கடல்ல இருக்கிற உடலுக்குள்ளயும், கடல்ல இருக்கிற ஜீவராசிகள் அந்த மீன்கள், எறா, சுறா, திமிங்கலம், இந்த மாதிரி அதுங்களுக்குள்ள இருக்கிற உடலுக்குள்ள உயிருக்கும் சரி, பறவைகள் இருக்குல்ல, பறவைகள் அதுங்களுக்குள்ள இருக்க சரி, அதுங்களுக்குள்ளேயும் உடலுக்குள்ள உயிராவும் இருக்கிறாரு சிவபெருமானு. அனைத்து ஜீவராசிகாரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடல் இருக்கிறாங்கன்னா அதுக்குள்ள உயிரா வந்து சிவபெருமான் தான் இருந்து அதை இயக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாரு ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? அடுத்து வந்து உலகின் அனைத்து வினை மாற்றங்களுக்கும் காரணமாக பரவி விரிந்திருக்கின்றான் சிவபெருமான். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த மனிதர்களா வாழ்றோம்னா நம்மளுக்கு 2 வினை இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா நல்வினை, தீவினை, அதான் கர்ம வினை. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். அந்த நல்லதுமும் கெட்டதுமும் 2 வினைக்குமே காரணமா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானு அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேங்களா? 2 வினைக்குமே அவர் தான், 2 வினையுமே அவர் தான். நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுமே கலந்தவர் சிவபெருமானே அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்தது உயிர்களுக்குள்ளேயே உணரப்படுவனுமாய் இருந்து என்றும் அருள் வழங்கும் குறையாத உடையனுமாய் மாபெரும் ஜோதியாக இருக்கின்றான். அதாவது உயிர்களுக்குள்ளே உணரப்படுவனாய். அப்படின்னா உயிர்களுக்குன்னா நம்ம வந்து மனுஷனா இருக்கோம். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி தான், அந்த உயிர் தான் வந்து சிவபெருமான். அந்த உயிர் சக்தி நம்மளுக்கு எது நம்ம நல்லது கெட்டது அது இது எல்லாமே புரிஞ்சக்கூடிய உணரக்கூடிய சக்தியை கொடுக்கிறவனும் சிவபெருமானே அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாரு. அதே மாதிரி இருந்து அருள் வழங்கும் குறையாத தன்மையுடையும், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து நல்லது செய்யறவர் வந்து சிவபெருமான் அப்படிங்கறதையும் சொல்றாரு. மாபெரும் ஜோதியாகவும் இருக்கின்றார் சிவபெருமான். அப்பனா வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் ஜோதியாகனா ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஆக்னை சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா நெத்தி பொட்டுல இருக்கிறதுனா அந்த இடத்துல சூடா இருக்கும், அந்த இடத்துல வந்து ஜோதி மாதிரி உடம்புல எரியும், அதுதான் நெற்றிக்கண்ணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனுஷங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெற்றிக்கண்ணு மாதிரி வந்து அந்த ஜோதியாவும் இருக்கின்றார் இறைவன் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜோதி வடிவில் சொற்றுணை வேதியம் ஜோதிவானவன் சொல்லுவார்ல, அதாவது திருநாவுக்கரசர், அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். 2 மாவுமே இருக்கிறாரு, ஒரு ஜோதியாகவும் அருள் புரிகிறாரு நமக்கு அப்படிங்கிறத திருமூல சித்தர் வந்து அழகா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனைத்திற்கும் நீதியுமாகவும் என்றும் அழியாத சக்தியுமாகவும் இறைவன் நிலைத்து நிற்கின்றான், அவனே சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் அனைத்துக்கும் நீதி, அதாவது ஜீவராசிங்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, உயிரினங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுகளையும் உணவுகளையும் கரெக்டான நேரத்துல தந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க. சக்தியுமான், அழியாத சக்தியுமான்னா அதாவது பாத்தீங்கன்னா உயிர்களுக்கும் சரி, பிரபஞ்சத்துக்கும் சரி, பஞ்சபூதங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி இருக்குங்க. அந்த சக்தியை வந்து அழியாத சக்தியா இருக்கிறவன் வந்து சிவபெருமானே அப்படிங்கறது வந்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி நிலைத்து நிற்கின்றனும் சிவபெருமானே. சரி, இந்த பாடல் சொல்லும் போதுல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் என்னடா எங்கெங்கயோ போற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மீண்டும் வந்து சொல்லலாம். சொன்ன உடனே உங்களுக்கு நல்லா புரியும். திருமந்திரத்தை கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? சரி,
அதாவது பாத்தீங்கன்னா உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து, அதாவது ஓர் உயிர் முதல் 6 உயிர் ஜீவராசிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடலுக்குள் வந்து ஆரம்பத்தில இருந்து, அதாவது உயிரின் ஆரம்பத்துல இருந்து உயிர்களுக்கு பாதுகாப்பாக உடலுக்குள்ளே நிற்கின்றவன் சிவபெருமானே. அப்படின்னா ஒரு உயிரில இருந்து 6 உயிர் வரைக்கும் எல்லா ஜீவராசிக்காரங்களுக்கும் உடல்ல இருக்குதுன்னா அதுக்கு உயிரா இருக்கிறவரு சிவபெருமானே அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொன்னதும், அதே மாதிரி பார்த்தா உலகத்துல இருக்கிற நல்வினை தீவினை, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் அது எல்லாமே வந்து அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆட்சி புரியறவன் வந்து சிவபெருமானே அப்படிங்கறதையும் பாயிண்டா இருக்கு. அதுக்கப்புறம் உயிர்களுக்குள்ளேயே உணரப்படுவனமா இருந்து என்றும் அருள் வழங்கும் புரியாத தன்மை உடையவனாகவும் மாபெரும் ஜோதியாகவும் இருக்கின்றான் சிவபெருமான். அதாவது ஒரு உயிர்கள் இருக்குன்னா, உயிர்னா மனுஷங்கள நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மனுஷங்களா இருந்தாலும் நம்மளால உணரக்கூடிய சக்திகள், அதாவது ஐம்புலன்களையும் கேட்கிறோம், பாக்குறோம், சுவாசிக்கிறோம், நறுமணம் பண்றோம், உடல்ல இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், ஒரு டப்புன்னு அடிச்சா வலிக்குது, உடல்ல வந்து உணர முடியுது, அதை வச்சு அது எல்லாத்தையுமே உணரக்கூடிய சக்தியை கொடுக்கிறவரும் சிவபெருமானே. அந்த உணரக்கூடிய ஒரு உயிர்களுக்கு உணரக்கூடிய சக்தியை கொடுக்கிறவரும் சிவபெருமானே அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு எல்லாருக்குமே அருள் வழங்குறாரு. எல்லா ஜீவராசிக்காரங்களுக்கும், எல்லா பஞ்சபூதங்களுக்கும், எல்லாத்துக்குமே வந்து காடாவும் இருக்காரு. எல்லாத்தையும் கரெக்டா நல்லது செய்யணுமேங்கிற மாதிரி அருளையும் வாரி வழங்குறாரு. அவரும் சிவபெருமானே. ஓகேங்களா? அடுத்ததா ஜோதியாக இருக்கிறார். ஜோதியாகனா உயிர்களுக்கு வந்து நெத்தி போட்டுல ஆக்னி சக்கரம், மனிதர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லலாம். ஆக்னி சக்கரத்துல வந்து அந்த இடத்துல நெருப்பு மாதிரி இருந்து இருக்கிறாரு. ஜோதினா ஜோதியும் ஈசனே அப்படிங்கறத வந்து சொன்ன மாதிரி திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி இருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து விளங்குறவும் சிவபெருமானே. ஓகேங்களா? அனைத்துக்கும் நீதியாகவும் சக்தியாகவும் இருக்கும் என்றும் சிவபெருமானே. ஓகே, நான் ஏன் வந்து திருப்பி நான் சொன்னதை திருப்பி சொல்றேன்னா, அப்பதாங்க திருமந்திரம் வந்து புரியும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது வந்து அழகா பொறுமையா உணர்ந்து ஃபீல் பண்ணணும். சொல்றது வந்து ஏதோ பொருள் அப்படிங்கிற மாதிரி இல்ல, அழகா பொறுமையா உணர்ந்து ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நல்ல விதமான பாடலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த 15வது பாடல் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமன் அருளாலும் திருமுருள் அருளாலும் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் நல்லபடியாக பொருள் புரிந்து போய் சேர வேண்டும். நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தமிழ் தொண்டு செய்யறோம், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருமூலர் சித்தரை பத்தி நம்ம மறுபடியும் வீடியோஸ் நிறைய போட்டே இருப்போம். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோல வந்து சந்திப்போம். தேங்க்யூ.